வாங்க இன்றைக்கி சிக்கன் எண்ணெய் கறி எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம் உரித்து பொடி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கரம் மசாலா, இந்த கோல் மசாலா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு அந்த கரம் மசாலாவோட நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வர மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி போடுங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி அந்த வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா மசால் வாசம் போகிற மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே வணங்கணும். எண்ணெயிலே நல்லா வணங்கி கொஞ்சம் அந்த மசால் வாசம் போய் எண்ணெய் பிரியும். அப்போ 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1.5 ஸ்பூனு கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் நான் போடுவேன். கல் உப்பு தான் போட்டு நல்லா அந்த எண்ணெய், மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா கிரேவி வணக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை போடுங்க. சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை அந்த மசாலாவே போட்டால் போதும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த கிரேவிலே சிக்கன் நல்லா குக் ஆயிரும். நல்லா மசாலாவோட கிளறி கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஊற்றி மூடி ஒரு 10 நிமிஷம் வைங்க. நல்லா எண்ணெய், மசாலா எல்லாம் சேர்ந்து கிரேவி கெட்டியாகி வரும். இது சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, குஸ்கா எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக அருமையாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கறி எந்த சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக சுவையாக இருக்கும். சிக்கன் எண்ணெய் கறி தயார்.